காத்தாடி நகருங்கிற கிராமத்துல பசங்க காத்தாடி பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. ராஜுவும் தினேஷும் அவங்க காத்தாடி நூல்களை நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. காத்தாடியோட கயிறுகள் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டு இருந்தது. வீசுற காத்துனால ரெண்டு காத்தாடியும் பறந்துகிட்டு இருந்தது. இங்க பாரு தினேஷ், என்னோட பட்டம் இன்னும் மேலே போகும். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ ஒன்று மறந்துட்ட ராஜு, காத்து வேகமா அடிக்குது. என்ன ஆக போகுதுன்னு இப்ப பாரு. திடீர்னு ராஜுவோட காத்தாடி காத்துல ஊசலாடிட்டு இருந்தது. தினேஷோட காத்தாடி கயிறு ராஜுவோட காத்தாடிக்கு கீழே வந்தது. தினேஷோட காத்தாடி ராஜுவோட காத்தாடிய அறுத்துடுச்சு. இதோ இதோ அறுத்துட்டேன், ஒரே இழுல அறுத்துட்டேன். என்னடா, என்னோட காத்தாடி கட் ஆயிடுச்சு. இல்லை, ஏன் இப்படி பண்ண? இப்போ என்ன பண்ணுறது? காத்தாடி போயிடுச்சு. இந்த தடவை நீ டபுள் கலர் வாங்கு. கடையில் புது காத்தாடிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு தெரியுமா? நீயே பாரு, இந்த தடவை ஏன் காத்தாடி இல்லை, உன்னோட பழைய காத்தாடியை தான் கட் பண்ணுவேன். இல்லைப்பா, அதுக்கு சான்ஸே இல்லை. என்னோட இந்த காத்தாடி இது வரைக்கும் 10 காத்தாடியே கட் பண்ணியிருக்கு. இது என்னோட லக்கி காத்தாடி. வா, நம்ம கடைக்கு போகலாம். ராஜுவும் தினேஷும் காத்தாடி கடையை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. உன்னோட இந்த காத்தாடியில் நிறைய ஒட்டு போட்டு வச்சிருக்கே. அப்புறம் நிறைய ஓட்டைகளும் இருக்கு. தினேஷோட பழைய காத்தாடியில நிறைய பேச்சஸும் நிறைய ஓட்டைகளும் இருந்தது. அட, இந்த காத்தாடியை தூக்கி போடு. இப்போ உன்னோட காத்தாடி பழசாகலை, அதுக்கு வயசாயிடுச்சு. இல்லைப்பா, இந்த காத்தாடியை தூக்கி போட மாட்டேன். இந்த காத்தாடி காற்று கூட பேசும் தெரியுமா? அப்புறம் ரொம்ப மேலே போகும். வா, இப்போ நம்ம சீக்கிரம் போகலாம். சரி, என்னோட புது காத்தாடி கிட்ட உன்னோட இந்த பழைய காத்தாடி என்ன பண்ணுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்கே பாரு, நான் என்ன யோசிக்கிறேன்னா 3 கலரில் வாங்கலான்னு யோசிக்கிறேன். இங்கே பாரு, கடை வந்துடுச்சு. என்ன வேணுமோ நீயே வாங்கிக்கோ. ராஜுவும் தினேஷும் கடைக்கிட்ட போனாங்க. காத்தாடி வாங்க ஆரம்பிச்சாங்க. ராஜு தன்னோட கையில மூவர்ண காத்தாடி எடுத்தான். இந்த 3 கலர் எனக்கு இதுதான் வேணும். நல்லா இருக்கு, வாங்கிக்கோ. ராஜு தன்னுடைய காத்தாடியை காட்டிட்டு கடைக்காரர்கிட்ட கேட்டான். அண்ணா, இந்த 3 கலர் காத்தாடி எவ்வளோ? இது 10 ரூபாப்பா. சரி, இந்தாங்க. மாஞ்சா வேண்டாமா? புது கலர் மாஞ்சாலாம் வந்திருக்கு, வாங்கிக்கோ, இல்லைன்னா காலி ஆயிடும். எல்லா பசங்களும் இதான் வாங்குறாங்க. இப்போதைக்கு இதுவே போதுமாமா, நாங்கள் அப்புறம் வாங்கிக்கிறோம். உன்னோட ஃப்ரெண்டு புது காத்தாடி வாங்கியிருக்கான், நீ வாங்க மாட்டியா? ஒட்டு போட்ட பழைய காத்தாடி வச்சு சுற்றிட்டு இருக்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. இந்த காத்தாடி என் லக்கி காத்தாடி. என்னோட காத்தாடி இது வரைக்கும் 10 காத்தாடியே வெட்டியிருக்கு. ஆனால் இது வரைக்கும் இது கட் ஆகலை. நான் இதை எப்பவும் தூக்கி போட மாட்டேன். சரி சரி. ராஜுவும் தினேஷும் காத்தாடிய வாங்கிக்கிட்டு முன்னாடி நடந்து போனாங்க. அப்புறம் 2 பேரும் ராஜுவோட வீட்டுக்கு பக்கத்துல போனாங்க. தினேஷ், இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளால காத்தாடி விட முடியாது. சரி, அதான் சொல்கிறேன். இங்கே காற்றும் அடிக்கலை. நாளைக்கு காலையில் பார்க்கலாம். நாளைக்கு சங்கராந்தி இல்லை? நாளைக்கு ஜாலியாக இருக்க போகுது. நாளைக்கு முதல் வேலையாக என்னோட புது காத்தாடியை வச்சு உன்னோட பழைய காத்தாடியை நான் வெட்ட போகிறேன். சரி சரி, பார்த்துக்கலாம். முதல்ல நீ ஒன்று பண்ணு. என்னோட இந்த காத்தாடியை உன் வீட்டில் வச்சுக்கோ. ஏன்னா என்னோட தம்பி மகேஷ் இருக்கான்ல, அவன் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காத்தாடி எடுத்துக்கிட்டு ஓடிடுறான். அப்படின்னா சரி, என்கிட்ட கொடு. தினேஷ் ராஜு கிட்ட காத்தாடியும் ரீலியும் கொடுத்தான். அப்புறம் அவன் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டான். ராஜு காத்தாடி அப்புறம் கயிறை கொண்டு வந்து தன்னோட டேபிள்ல வச்சான். தினேஷோட இந்த காத்தாடி எவ்வளோ பழசா இருக்கு. நான் இதுக்கு கரெக்டான பேர் தான் வச்சிருக்கேன், வயசான காத்தாடி. இது லக்கியான காத்தாடின்னு சொல்றான். காத்துல ரொம்ப மேலே போகும்னு சொல்றான். நாளைக்கு அவனோட இந்த வயசான காத்தாடியை வெட்டியே ஆகணும். ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ராஜு படுத்து தூங்கினான். அவனுடைய கனவுல அவன் தினேஷை பார்த்தான். அவன் தன்னுடைய பழைய வயசான காத்தாடியை பறக்க விட்டுட்டு இருந்தான். அப்புறம் ராஜு தன்னுடைய புது காத்தாடியை பறக்க விட்டுட்டு இருந்தான். 2 பேரும் காத்தாடிய போட்டி போட்டுக்கிட்டு கிரவுண்ட்ல விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப உயரத்துல 2 காத்தாடிகளும் பேசிட்டு இருந்தது. உன்னால ஏதாவது செய்ய முடியும்னு உனக்கு தோணுதா? என்ன பாத்தியா? எவ்வளவு அழகாவும் பழப்பலன்னு இருக்குன்னு பாரு. நீ ஒரு பழைய கிழிஞ்சு போன காத்தாடி, அவ்வளவுதான். நீ பறக்க போறது இப்ப நிக்க போது பாரு. இனிமே இந்த வானத்துல உனக்கு இடமே கிடையாது. கண்டிப்பா நான் பழைய காத்தாடியா இருக்கலாம், ஆனா நான் வாழ்க்கையில நிறைய புயல் காத்த பார்த்துருக்கேன். உயரமா அப்புறம் நிரந்தரமா பறக்கிறதுக்கு நிறமும் பளபளப்பும் மட்டும் போதாது, அனுபவமும் சமநிலையும் இருக்கணும். உனக்கு இதெல்லாம் கண்டிப்பா புரியாது. உன்னோட நினைப்பே வித்தியாசமானது. ஆனா என்ன பாரு, வேகமா வீசுற இந்த காத்து என்னை இன்னும் உயரம் கொண்டு போகும். நான் எவ்வளவு பெட்டரான காத்தாடின்றது உனக்கு நிச்சயம் புரியவே புரியாது.
உன்ன மாதிரி பழைய ஆட்கள் எப்பவும் பின்னாடியே இருந்துடுறீங்க. கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிறது எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. உங்களை மாதிரி வேகமான அப்புறம் பல பலன்னு இருக்கிற காத்தாடி இந்த காத்துல பறக்கிறதுல கஷ்டங்கள் இருக்காது. ஆனா நீ ஒன்று புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. வேகம் இருந்தா மட்டும் போதாது. பயங்கரமான காத்து வீசுச்சுன்னா உன்னுடைய இந்த பளபளப்பு மங்கி போயிடும். அப்பதான் காற்றோட ஒரு பெரிய அதிர்வு வந்தது. புது காத்தாடி தன்னுடைய சரத்தோட கட்டுப்பாட்டை இழந்துடுச்சு. புது காத்தாடி பூமியை நோக்கி வந்துட்டு இருந்தது. இல்ல இல்ல, என்ன இது? காத்து ஏன் இவ்வளவு வேகமா வீசுது? நான் கீழே போய்கிட்டு இருக்கேனே. காத்தாடி தரையில வந்து விழ இருந்தது. ராஜு அப்படியே அதிர்ந்து போயிட்டான். அட, என்னோட காத்தாடி என்ன கீழே வருது? பார்த்தல்ல உன்னோட புது காத்தாடி அற்புதத்தை. என்ன இது? இவ்வளோ வேகமான காத்துல பறந்து என்ன பிரயோஜனம்? நான் வந்து விழுந்துட்டேன். நான் எல்லாத்தையும் விட பெஸ்ட்ன்னு நினைச்சேன். அந்த வயசான காத்தாடி இன்னும் காத்துல பறந்துகிட்டு இருந்தது. பாத்தியா, காற்றோட வேகத்தை பத்தி நீ புரிஞ்சுக்காம உன்னோட வேகத்திலேயே நீ கவனமா இருந்த. அப்படி இருந்தா இப்படித்தான் நடக்கும். பளபளப்பா இருக்கிறதுனால மட்டும் உயரத்தை அடைச்சிட முடியாது. சமநிலையும் புரிதலும் நிச்சயம் வேணும். இப்ப நீ இப்படி விழுந்துட்டியே, எது சரின்னு உன்னால இப்போது புரிஞ்சுக்க முடியுதா? நீ என்ன நினைச்ச? உன்னால இந்த பழைய கிழச்சலால ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறியா? நீ ஒரு சாதாரண காத்துக்கே கீழே வந்து விழுந்துருவ. உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ சின்னவ. நீ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். எந்த காத்து உன்னை உயரத்துக்கு கொண்டு போதோ அது கீழே ஒரு நாளைக்கு தள்ளியும் விட்டுடும். எப்போ நீ சரியான திசையில சமநிலையில காத்தை எதிர்நோக்கி போறியோ அந்த புயல் காத்தால கூட உன்னை கீழே விழ வைக்க முடியாது. காத்து இன்னும் வேகமாடிச்சது. ஆனாலும் அந்த பழைய காத்தாடி அப்படியே பறந்துட்டே இருந்தது. அது எங்க விழுந்துருமோன்ற ஆபத்து எதுவும் இல்லை. ராஜு வயசான காத்தாடி கிட்ட கேட்டான். இப்போ காத்து ரொம்ப வேகமா அடிக்குது. இந்த வேகமான காத்தை உன்னால சமாளிக்க முடியுமா? இப்போ நீ என்ன பண்ணுவ? நீயும் கீழே விழுந்துருவியா? ராஜு, காற்றோட பறக்கிறதுக்கு வேகம் மட்டும் தேவையில்லை. ஆனால் அதை சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான அவசியம் ஏற்படுது. நீ சமநிலையோட நடந்துக்கிட்டீன்னா காற்று உனக்கு எதிராக எதுவும் பண்ணாது. ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கைங்கிறது பளபளப்பில் மட்டும் இருக்கிறது இல்லை. கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமாக போகிறவங்களுக்கு கடைசியில் இந்த நிலைமை தான். யார் ரொம்ப நிதானமாக புரியுதலோடு போகிறாங்களோ அவங்க என்னைக்கும் வெற்றியை தான் அடைவாங்க. இந்த வயசான காத்தாடி சொல்கிறத ஞாபகம் வச்சுக்க. திடீர்னு ராஜு கண் விழிச்சான். அவன் கனவுல இருந்து வெளியே வந்தான். வயசான காத்தாடி? ஓ, இது கனவா? தினேஷுக்கு இன்னைக்கு புரிய வைக்கிறேன். இன்னைக்கு அவனோட எல்லா காத்தாடியையும் வெட்டலன்னா என்னோட பேரு ராஜு கிடையாது. சங்கராந்தி அன்னைக்கு காலையில் கிரவுண்டில் நிறைய பசங்க காத்தாடி விட்டுட்டு இருந்தாங்க. ராஜு அப்புறம் தினேஷோட காத்தாடியும் வானத்தில் பறந்துட்டு இருந்தது. 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தாங்க. தினேஷ், இன்னைக்கு உன்னோட எல்லா காத்தாடியும் நான் வெட்ட தான் போகிறேன். முதல்ல இந்த வயசான காத்தாடியை தான் வெட்ட போகிறேன். சரி வா, முயற்சி பண்ணி பாரு. ராஜு அப்புறம் தினேஷோட காத்தாடிங்க சண்டை இட்டதுங்க. அப்புறம் ராஜுவோட புது காத்தாடி மறுபடியும் இறந்துருச்சு. இங்க பாரு போயிடுச்சு. ராஜு, நீ என்னோட எல்லா காத்தாடியையும் வெட்டுவேன்னு சொன்னல. அடடா, இனிமே நான் காத்தாடி விடவே மாட்டேன். ராஜு கோவத்தோட காத்தாடி கயிறை தூக்கி வீசினான். அப்புறம் போக ஆரம்பிச்சான். ராஜு, எதுக்கு கோவப்படுற? நில்ல. அட நில்லு, என்ன ஆச்சு? காத்தாடி கட்டாச்சுன்னா போகட்டும் விடு. அப்படியெல்லாம் இல்லடா. இந்த வயசான காத்தாடி என்னோட கனவுல வந்துச்சு. என்னோட கனவுலையும் உன்னோட இந்த காத்தாடி என்ன தொந்தரவு பண்ணுச்சு. என்ன ஆச்சு? இந்த காத்தாடி என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையில சரியான திசையும் தைரியமும் ஒருத்தவங்களுக்கு இருந்தாதான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லுச்சு. அற்புதத்தால எதுவும் நடக்காதுன்னு சொல்லுச்சு. அப்புறம் இப்போ என்னோட காத்தாடி தரையில விழுந்துடுச்சு. ஆனா இந்த வயசான காத்தாடி காத்துல அற்புதமா பறக்குது. தினேஷ் ராஜு சொன்னதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அப்படியா, இதான் விஷயமா? அப்போ இந்த காத்தாடி கரெக்டா தான் சொல்லியிருக்கு. அட, என்னோட பாட்டியும் எப்பவும் சொல்லுவாங்க, மனுஷங்க எப்பவும் தைரியத்தோடையும் அப்புறம் நம்பிக்கையோடையும் இருக்கணுமா. அப்போதான் வாழ்க்கையில எல்லாம் நல்லதா நடக்குமா. யாரெல்லாம் அதை சரியா கடைபிடிக்கிறாங்களோ அந்த மனுஷங்களுக்கு தான் வெற்றி எப்பவும் கிடைக்கும்னு அவங்க சொல்லுவாங்க. எந்த ஒரு மனுஷன் தைரியமும் நம்பிக்கையும் இல்லாம சீக்கிரமா முன்னேறிடணும்னு குறுக்கு வழியில போறாங்களோ அவங்களால அதிக நாளுக்கு வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது. ஆசையாலையும் அற்புதத்தாலையும் மட்டும் வெற்றி கிடைக்காது. முயற்சியாலையும் தைரியத்தாலையும் தான் வெற்றி கிடைக்கும். வயசான காத்தாடி உனக்கு நல்ல விஷயம் சொல்லியிருக்கு. இந்த வயசான காத்தாடிக்கு நீ தான் தகுதியானவன். இந்த காத்தாடியை நீயே வச்சுக்கோ. நான் இனிமே காத்தாடி விட மாட்டேன். ராஜு, இன்னைக்கு மகா சங்கராந்தி. இன்னைக்கு நீ கோவப்படாத. இந்த பலகாரம் சாப்பிடு.
என்னோட அம்மா செஞ்சாங்க. இதை சாப்பிட்டு நல்ல விஷயங்களை பேசு, அதாவது இதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இரு. தினேஷ் ராஜுவுக்கு எள்ளு மிட்டாய் கொடுத்தான். ராஜு ரொம்ப சந்தோஷத்தோட சாப்பிட்டான். இப்போ இந்த வயசான பட்டத்தை வாங்கிக்கோ, இதை பறக்கவை. அப்போதான் இது சொல்லி கொடுத்த விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவ. தினேஷ் வயசான காத்தாடிய ராஜு கையில கொடுத்தான். தினேஷ், உனக்கு மகா சங்கராந்தி வாழ்த்துக்கள். உனக்கும் மகா சங்கராந்திக்கு என்னோட வாழ்த்துக்கள்.